நம்முடைய எதிரி யாருன்னு கரெக்டாக தெரியணும். நம்முடைய எதிரி மனிதர்கள் கிடையாது. நம்முடைய எதிரி தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுகிற அபிசுவாசம் தான் நம்முடைய நம்பர் 1 எதிரி. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், பரலோகத்தின் மக்கள் அந்த பூமியில இருக்கிறோம். நல்லவர்களாக இருந்ததுனால இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாங்களை காட்டிலும் நான் நல்லவன், உத்தமன், சன்மார்க்கேன், ஒரு பொய் கூட நான் சொன்னதே கிடையாது, ரொம்ப என்ன மாதிரி ஒரு நல்லவன் அந்த உலகத்தில் பார்க்க முடியல. அதனால நீங்கள் பரலோகம் போல தேவன் என்ன செஞ்சார் என்பதை விசுவாசிங்க. ஒரு மனிதன் நரகம் போகிறான், தேவனை விட்டு விலகிறான் என்றால் அவன் எதை கெட்டவன், பொல்லாதவன், போக்கிரி, குடித்தான், அது நடிப்பில் கிடையாது. அவன் விசுவாசிக்கலை, அவிசுவாச்சான். அவிசுவாசம் உங்கள் நித்தியத்தை காலி பண்ணிடும். விசுவாசம் உங்கள் நித்தியத்தை நிர்ணயம் பண்ணுது, அவிசுவாசம் ஒரு மனிதனுடைய நித்தியத்தை காலி பண்ணிடும். நம்மளாம் நித்தியம் நிரந்தரமானது. ஆனால் பூமி நரகமாக மாறிடக்கூடாது. ரட்சிக்கப்படும் தேவனுடைய பிள்ளையாவாங்க விசுவாசம். ஆனால் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் விசுவாசிக்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கை நிறைவேறணும். பரலோகத்தை கொஞ்சம் இழுத்து பூமியில் வச்சுட்டு அனுபவிச்சுட்டு போகணும்.